நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது ஏதோ குட்டி பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி தோணும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இது மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் நம்ம பார்த்துருக்கோம். எங்கள் வீட்டில் ஒரு மோத் வந்து இறந்து கிடந்துச்சு. சரி, இதை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்போமே அப்படின்னு எடுத்து வச்சு பார்த்தேன். அந்த மாதிரி வைக்கும்போது அதை கொஞ்சம் நகர்த்தி வைக்கும்போது அதனுடைய அந்த உடம்புலேருந்து நிறைய பவுடர் மாதிரி விழுந்துச்சு. கோல்டன் கலரில் க்ளோயிங்காக அந்த மாதிரி அழகாக இருந்தது. அதை மட்டும் நம்ம தனியாக வந்து அந்த ஸ்லைடில் மைக்ரோஸ்கோப்பில் வச்சுட்டு நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் இப்படி வந்து குட்டி குட்டி பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி தெரியுது. சிலது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்குது, சிலது குட்டியாக இருக்குது. அப்புறம் அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலர் வந்து மிக்ஸ் ஆனது மாதிரி ரொம்ப க்ளோயிங்காக அழகாக வந்து இருந்துச்சு. இது என்னென்னா அந்த மோத்துடைய விங்ஸுக்கு மேலே வந்து ஒரு மாதிரி பவுட்ரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வைக்கும்போது அந்த பவுடரெல்லாம் கொஞ்சம் தனியாக வந்து விழுந்துச்சு. அதுதான் நமக்கு இப்படி தெரியுது. பட்டர்ஃப்ளை எல்லாம் கூட நம்ம கையில் பிடிச்சி பார்க்கும்போது நம்ம கையில் ஒட்டிக்கும்ல ஒரு சின்ன பவுடர் தூள் மாதிரி இருக்கும். அதுதான் இது வந்து விங்ஸ் மேலே தான் இருக்கும். குட்டி குட்டி விங் மாதிரி தான் இருக்குது. இப்போ தனியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து குட்டி பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி நமக்கு தோணுது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மைக்ரோஸ்கோப்பில் நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஒரு சில வீடியோஸ் இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மைக்ரோஸ்கோபிக் வீடியோஸ் ஒரு சிலது வந்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.